இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் சொல்லல சித்தப்பா, கடைசியிலே வந்து தனியாக தான் வந்து நிற்பான்னு. நான் சொன்ன மாதிரியே வந்து நிற்கிறான் பாத்தீங்கல்ல. இது நாங்க அப்பவே சொன்னோம்ல சிவனாண்டி, அவங்க பரம்பரை கொடுத்த வாக்க மீறாதுன்னு. இப்ப பாத்தீங்களா, கார்த்தி தம்பி சொன்னபடியே ஐயா ராஜராஜனை நேரா போய் கூட்டு வந்து அவங்க கௌரவத்தை நிரூபிச்சிட்டாரு. இப்ப என்னப்பா சொல்ல போறீங்க? என்ன மௌனே, இத்தனை வருஷ பகையை மறந்துட்டு அந்த சாமுண்டீஸ்வரி எப்படி இந்த ஆளை அனுப்பி வச்சா? ஒரே அதிசயமாவில் இருக்கு. ராஜராஜன் ஐயா குடும்பத்தோட வந்திருக்காங்களா? சித்தப்பா, இப்படி மொத்த குடும்பமும் எப்படி சித்தப்பா கிளம்பி வர முடியும்? அதான் எனக்கு ஒண்ணும் புரியல மௌனே. மாமா, அக்கா, சுவாதி, உங்க எல்லார்கிட்டயும் நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. நீங்க யாரும் இங்க இருக்கிற யாரு கூடயும் பேசக்கூடாது, புரியுதா? ஏண்டி இப்படி மாறிட்ட? நானா மாறலக்கா, என்ன இங்க இருக்கிறவங்க தான் மாத்திட்டாங்க. ரேவதி, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. நீ வர வர உங்க அம்மா மாதிரியே மாறிட்டு வர. இங்க பேசாதீங்க, அங்க பாக்காதீங்கன்னு ஏகப்பட்ட கண்டிஷன் போடுற. அத்தையே இன்னைக்கு எங்களை ஃப்ரீயா விட்டுட்டாங்க. ஆனா நீ என்னடானா அவங்கள விட மோசமா ரூல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்க. இங்க நின்னுட்டு மத்தவங்க பேசுறதெல்லாம் நீங்க கேட்டுட்டு இருக்காதீங்கப்பா. அம்மா சொன்ன பேச்ச நம்ம மீறக்கூடாது. பூஜை முடிஞ்சதும் நேரா வண்டியில ஏறி வீட்டுக்கு வந்துடணும்னு கராரா சொல்லிருக்காங்க. இங்க யார்கிட்டயும் தேவையில்லாம பேச வேணாம். வாங்கப்பா, உள்ள போலாம். உங்க அம்மா பேச்ச நான் என்னைக்கு மீற மாட்டேம்மா. நீ வேற ரூல்ஸ் எல்லாம் போட்டு என்ன மிரட்டிட்டு இருக்காது. பூஜை முடிஞ்ச உடனே நேரா வீட்டுக்கு போயிடலாம். வா போலாம். பாவம் மாமா, நீங்க வீட்டுல ஒரு சாமுண்டீஸ்வரி, வெளியே ஒரு சாமுண்டீஸ்வரி. உங்க போறதா ரொம்ப கஷ்டம் மாமா. மாமா, நீங்க என்னதானே சொல்றீங்க? நான் ஒன்ன சொல்ல ரேவதி, இங்க இருக்கிற ஈஸ்வரிய சொன்னேன். போலாமா? மாப்பிள்ள போலாம்.